ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ரபடி ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ரப்டியில் சொல்லுவாங்க, சில இடங்களில் ரப்ரின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி தயாரிக்கிறதுக்கு ரொம்ப மினிமலான பொருட்கள் தான். என்னென்னா நம்ம ரெகுலராக கிச்சனில் எப்போவுமே இருக்கிற பால் சுகரை வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, யாருனாலும் செஞ்சிடலாம். ஈவன் இப்போ தான் குக்கிங் கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிட முடியும், குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலில் ஆல்ரெடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ரெசிபிஸ்லாம் ஆல்ரெடி நிறைய 140க்கு மேலே நான் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதெல்லாம் கூட போய் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக தீபாவளியை ஒட்டி முறுக்கு மிக்சர் ஈஸியாக மிக்சர் செய்கிறதுங்கிற ரெசிபிலாம் போட்டிருந்தேன். ஆல்ரெடி ஸ்வீட்டு காலா ஜாமுன் போட்டிருக்கேன், ரவா லட்டு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஏகப்பட்ட ரெசிபிஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது ரப்டி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவை. அதில் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கறந்த பாலாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். பால் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் கரைச்சி வச்சுருக்கேன். குங்குமப்பூங்கிறது ஆப்ஷனல் தான், இல்லாதவங்க நார்மல் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குறைவான பொருட்கள் தான். பால் சுகர் இதெல்லாம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம வேறு பொருட்கள் செய்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம் எப்போவுமே கிச்சனில். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம கிச்சனில் இருக்கிற அவைலபிளாக இருக்க பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அப்புறம் ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஹெவி பாட்டம் உள்ள ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாலை நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ பால் நல்லா கொதித்து வர்றப்போ இதில் இந்த பாலை நல்லா குறுக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் சேர்த்து இது செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஆனால் இந்த ரெசிபி செய்கிறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெவி பாட்டம், கொஞ்சம் வெயிட்டாக உள்ள பாட்டம் உள்ளது எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கைவிடாமல் நம்ம பால் ஒரு தடவை கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் நம்ம இப்படி கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் அகலமான கடாய், கொஞ்சம் ஹெவி பாட்டம் உள்ள கடாய் எடுத்துட்டோன்னா நம்மளோட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த சைடில் வர்ற இந்த ஆடைகளெல்லாம் எடுத்து இதில் இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, பால் கொதித்து இந்த ஆடையெல்லாம் மேலே வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாம் சைடில் உள்ளதெல்லாம் நல்லா அப்படி ஸ்க்ரப் பண்ணி உள்ளே சேர்த்துட்டே இருக்கணும். நம்ம பால் 1 லிட்டர் பால் எடுத்துருந்தோம், கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கவனமாக கையை எடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்வீட் ரெசிபி எண்டுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போவே இந்த பாட்டம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ரபடியை வந்துட்டு நம்ம பால்கோவாக்கு அக்கான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பால்கோவோட ஒரு முன்னாடி ஸ்டேஜ்லேயே இது இறக்கிடுறோம். அந்தளவுக்கு டேஸ்ட் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கலந்து வச்சுருக்க குங்குமப்பூவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்மளோட ரபடி சூப்பராக ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக இந்த ரபடியை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கோம். அடுத்ததாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், நம்மளோட ரபடி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். இதுதான் ரபடியோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இறக்கணுன்னா இன்னும் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரபடி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். பார்க்குறப்பவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு பார்க்குறேங்க. எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்வீட்டு. செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப குறைவான பொருட்களோடு செய்கிறது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி தீபாவளி இந்த ரபடியோட செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.